இவனுங்க சகுந்தலாவோட ஆளுங்களாச்சே. இவனுங்க ஏன் என் மேலே படியே போட்டானுங்க? ஒரே குழப்பமா இருக்கு. மிஸ்டர் பிபி, இந்த கேஸோட டீடைல்ஸ் எனக்கு தெரியும். முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டாம், நேரா பாயிண்ட்டுக்கு வாங்க. எஸ் யுவர் ஆனர். யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் நிக்கிற அருண் தான் பத்மாங்கிற லேடியை கொன்னு அவர் பொண்ணையும் கடுமையா தாக்கியிருக்காருன்னு காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனா நாங்க தான் அதை செஞ்சோன்னு கூலிப்படையை சேர்ந்த 2 பேர் கடந்த ஜனவரி மாசம் போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்காங்க. போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரணை பண்ணதுல அருண் தான் அதை செய்ய சொன்னார்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அந்த 2 பேரையும் விசாரிக்க அனுமதி கொடுத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு கோர்ட்டார் முன்னாடி நிரூபிக்க முடியும். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். நீ காசி சுகுமார் கரெக்டா? ஆமா சார். ஆமாங்க சார். அவரை உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும் சார். எப்படி தெரியும்? நாங்க பணத்துக்காக ஆளுங்களை மிரட்டுறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வோம் சார். எங்களுக்கு இதுக்கு முன்னால 2-3 அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு சார். அப்படிதான் சார் பழக்கம் எங்களுக்கு இவரு. என்ன மாதிரி அசைன்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? பரவாயில்ல சொல்லுங்க. ஒரு ஆளோட கையை காலை உடைச்சிருக்கோம் சார். சார், இன்னொரு ஆளை மிரட்டி ஊரை விட்டு ஓட வச்சிருக்கேன் சார். ஐயா, இவங்களெல்லாம் என் பையன் பார்த்ததே இல்ல. அந்த மாதிரி வேலையெல்லாம் என் பையன் செய்ய மாட்டான். இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க ஐயா. ஆர்டர், ஆர்டர். இதே மாதிரி தான் அன்னைக்கும் நீங்க சத்தம் போட்டீங்க. இனிமே வார்னிங் எல்லாம் கொடுக்க மாட்டேன், நேரா வெளியே அனுப்பிச்சிருவேன். உட்காருங்க. பிபி, யூ கண்டினியூ. இந்த அசைன்மெண்ட் எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? கொலை நடந்த அன்னைக்கு காலையில தான் சார் எங்களை கூப்பிட்டு பேசினாரு. நான் அந்த அம்மாட்ட போய் டீல் பேச போறேன், ஒத்து வரலன்னா நீங்க அவங்கள முடிச்சிருங்கன்னு சொன்னாரு. சார், சார், இல்ல சார், இவங்க போய் சொல்றாங்க சார். நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை சார். ஆர்டர், ஆர்டர். சொன்ன மாதிரியே மத்தியானம் 12 மணிக்கு மேல சார் வந்து எங்களை பார்த்து முடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்களும் அந்த வீட்டுக்கு போய் அந்த 2 பேரையும் அடிச்சிட்டு தப்பிச்சிட்டோம். ரெண்டு பேரையும் கொல்றது தான் பிளானு. ஆனா அந்த பொண்ணு பொழைச்சுக்கன்னு நாங்க எதிர்பார்க்கல சார். யுவர் ஆனர், இதுதான் நடந்திருக்கு. அவங்கள அடிக்க பயன்படுத்திய இரும்பு ராட போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இந்த கூலிப்படையை வச்சுதான் அருண் அதை செஞ்சிருக்காருன்னு கோர்ட்டாருக்கு தெளிவா ப்ரூவ் ஆயிருக்கும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் அருண், இவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறீங்களா இல்ல மறுக்கிறீங்களா? இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசினா ரஞ்சிதா பத்தின விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ற மாதிரி ஆயிடும். இப்போதைக்கு தெரியாதுன்னு சொல்றதா நல்லது. அருண், உங்களை தான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. சார், இவங்க சொல்றது எல்லாமே பொய் சார். இவங்களை யாருன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. இவங்களை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது சார். சார், இதெல்லாம் யாரோ இவங்களுக்கு சொல்லி கொடுத்து இதெல்லாம் வந்து இங்க பேசுற மாதிரி இருக்கு சார். உங்களுக்காக யாராவது வாதாட வந்திருக்காங்களா? எஸ் யுவர் ஆனர். அருண் தரப்பு வக்கீலா வாதாடுறதுக்காக நான் வந்திருக்கேன். அதுக்கான வக்காலத்து.
மிஸ்டர் நடராஜன், do you want cross examination? கண்டிப்பா யுவர் ஆனர். இது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு ரொம்ப தெளிவாவே தெரியுது. இவங்களையும் ரொம்ப நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. குறுக்கு விசாரணை மூலமா இது எல்லாமே பொய்ன்னு என்னால நிரூபிக்க முடியும். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் யுவர் ஆனர். நடராஜன் கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? டேக் யுவர் டைம். தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த வழக்கோட அடுத்த கட்ட விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். The court is adjourned. அருண், சார், அம்மா. அவரை உங்களுக்கு தெரியுமா? நல்லா சார். தெரியும் சார். இந்த அசைன்மெண்ட் எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? நான் அந்த அம்மாட்ட போய் டீல் பேச போறேன், ஒத்து வரலனா நீங்க அவங்கள முடிச்சிருங்கன்னு சொன்னாரு. அருண் மேல கொலைப்பழிய போட்டது, என்ன கடத்த முயற்சி பண்ணது, அருணை வெளியே வர விடாம தடுக்கிறது, இது எல்லாமே அந்த சகுந்தலாவோட வேலைதான். பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு தான் அவ இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்கா. ஆனா கல்பனாவையும் அவ அம்மாவையும் அவளுக்கு எப்படி தெரியும்? அவங்கள கொன்னு அருணை மாட்டி விடணும்னு அவ எப்படி திட்டம் போட்டா? என் கேள்விக்கு எல்லாம் பதில் கிடைக்கணும்னா அந்த சகுந்தலாவை நேர்ல போய் பார்க்கணும். ஆனா என்ன டார்கெட் பண்ணி தான் அவ எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்கா? பதில் தேடுறேன்னு போய் நான் அவகிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆயிராதா? இல்ல இல்ல, எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஆதாரம் அவதான். மாட்டிக்க போறோன்னு பயந்து நான் பின் வாங்கிடவே கூடாது. அவளை எப்படியாவது பார்த்து உண்மையை பேச வச்சிடணும். அவளை எப்படி பார்க்கறது? எங்க பார்க்கறது? ஹலோ, நான் ரஞ்சிதா பேசுறேன். சொல்லிடி. முன்னாடியே கால் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணேன். இவ்வளோ நேரம் ஆச்சா உனக்கு கால் பண்றதுக்கு? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இப்ப பேசுற மூட்ல இல்ல, போனை வை. ஏய், நீ எப்படி இங்க வந்த? போலீஸோட வந்தியா? பயப்படாத, நான் யாரையும் கூட்டிட்டு வரல, தனியா தான் வந்திருக்கேன். எதுக்காக வந்த? சொல்றேன். ஏய், நில்லடின்றல. எதுக்கு நீ வந்திருக்க? ஏய், எதுக்கு இப்ப கத்துற? சொல்றேன். சரி, இங்க பாரு, அந்த தம்பி உன் வீட்டுக்காரர், அவரை வர சொல்லு. என்னங்க என்னங்க, இங்க வாங்க. இங்க பாருங்க யார் வந்திருக்கான்னு. யோ,
நாம இவளை கடத்தி விற்க பார்த்துருக்கோம். கொஞ்சம் கூட பயம் இல்லாம நம்ம இடத்துக்கே வந்திருக்கா பாரு. நிஜமாலே செம தில்லுதான் இவளுக்கு. ஏய், இது தில்லு இல்லடி, பைத்தியகாரத்தனம். நாம இனிமேல் இவளை கடத்த வேண்டிய அவசியமே இல்ல. அவளே வந்து மாட்டிக்கிட்டா. நான் ஒன்னும் மாட்டிக்க வரல. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலான்னு பேசதான் வந்திருக்கேன். எப்படி? உங்களுக்கு தேவை நான் தானே. ஆமா. எதுக்கு தேவையில்லாம என் புருஷனை கஷ்டப்படுத்துறீங்க? சரண்டர் ஆன உங்க ஆளுங்களை உண்மையை சொல்லிட சொல்லுங்க. தேவையில்லாம என் புருஷன் மேல பழிய போட வேண்டாம்னு சொல்லுங்க. ஏய், எங்க தொழிலை கெடுத்து ஜெயிலுக்கு அனுப்பினவன் அவன் தானே. நாங்க அங்க பட்ட கஷ்டத்தை அவனும் அனுபவிக்கணும்ல. அதான் எங்களுக்கு கிடைச்ச சான்ஸை நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். எங்களோட எதிரி நீ மட்டும் இல்ல, அவனும் தான். உன்னை மும்பைக்கு அனுப்பணும், அவனை மொத்தமா மேல அனுப்பணுங்கிறதா எங்களோட நோக்கமே. அவனை கொல்லாம இதோட விட்டமேன்னு சந்தோஷப்படு. அவரு ஜெயில இருக்கிறப்போ நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? எனக்காக அவர் ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாரு. இதுக்கு மேலயும் அவர் வேதனைப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. மரியாதையா சரண்டர் ஆன உங்க ஆளுங்களை போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லுங்க. சொல்றோம். ஆனா நீ மும்பைக்கு போயிடுறியா? உங்க புத்தி எல்லாம் மாறவே மாறாதா? என்னால எங்கேயுமே போகவே முடியாது. என் புருஷனும் உள்ள இருக்க கூடாது. நாளைக்கே உங்க ஆளுங்க கிட்ட பேசி நான் சொன்னதை செய்ய சொல்லுங்க. என்னடி, எங்க இடத்துக்கு வந்து எங்களே மிரட்டுறியா? உன் புருஷன் இனிமேல் ஜெயில இருந்து தாண்டி சாகணும். நீயும் எங்க டீலுக்கு ஒத்து வந்தாதான் நிம்மதியா இருப்ப. இல்லனா சாகர வரைக்கும் உனக்கு டார்ச்சர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இத பாருங்க, நாங்க உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும். பதிலுக்கு ஏன் புருஷனை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிட்டீங்க. உடம்பு அளவுலயும் மனசு அளவுலயும் நாங்க 2 பேரும் நிறையவே அனுபவிச்சிட்டோம். போதுங்க, இதுக்கு மேலயும் நமக்குள்ள எதுவுமே வேண்டாம். சரண்டர் ஆன ஆளுங்களை திரும்ப வர சொல்லுங்க. ஏய், என்னடி திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க? என் ஆளுங்க திரும்பி வரமாட்டாங்கடி. என்னடி பண்ண முடியும் உன்னால? சொல்றது எந்த ஆளை பத்தி பேசுறீங்க? நீங்களா இத செஞ்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு பின்னால வேற யாரோ இருக்காங்கன்னு நான் சந்தேகப்பட்டேன். அது இப்போ உண்மையாயிடுச்சு. அந்த ஆள் யாருன்னு சொல்லுங்க. ஏய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இந்த டீலுக்கு ஓகேவா இல்லையா அத மட்டும் சொல்லு. யோ, இவளே தொக்கா வந்து மாட்டிட்டு இருக்கா. நீ எதுக்கு இவள்கிட்ட டீல் பேசிட்டு இருக்க? ஏய், இவளை இழுத்துட்டு போய் உள்ள தள்ளுங்கடா. ஏய், உன் இடத்துக்கு எந்த பாதுகாப்போ இல்லாம வரதுக்கு நான் என்ன முட்டாளா? 10 நிமிஷத்துல நான் இங்க இருந்து வெளியே வரலனா நீங்க இங்க வந்துருங்கன்னு போலீஸ் கிட்ட நான் சொல்லிட்டு தாண்டா வந்திருக்கேன். என் மேல உங்கள யாராவது ஒருத்தன் விரல் கூட என் மேல படக்கூடாது. மீறி பட்டுச்சு அவ்வளவுதான். டியூ கட்டிட்டியா? டியூ கட்டலாம் பார்த்தா காசு இல்ல. சேட்டு விட மாட்டானே. என்ன பண்ண போற? இந்த மாசம் கட்டிடுவேண்ணா. வாசங்கரு, என்ன ரொம்ப நாள் ஆளைய காணோம்? என்னாச்சு? போன வாரம் ஒரு பேய் மழை பெஞ்சதுல, அதுல ஆழம் தெரியாம ஒரு குழிக்குள்ள விட்டுட்டேன். இன்ஜின்லாம் தண்ணி போய் பெரிய வேலை வச்சிருச்சுனே. என்னப்பா நீ மழை காலத்துல தண்ணி தேங்கி நிக்கிறத பார்த்து போக வேண்டாமா? அன்னைக்கு எனக்கு நேரம் சரியில்லைண்ணே. புத்தி கெட்டு போய் வண்டியை இறக்கிட்டேன். வண்டியை ரெடி பண்றதுக்குள்ள பொங்கல் வந்துருச்சு. ஊருக்கு போயிட்டு வந்து நேத்தி தான் வண்டி எடுத்தேன். ஏன்னா உங்க வண்டியில சவாரி வந்து யாரும் பர்ஸ் விட்டு போயிட்டாங்களா? பர்ஸா? நான் எதுவும் பார்க்கலையேப்பா. ஒரு ஸ்டிக்கு தான் ஒருத்தர் விட்டு போயிட்டாரு. ஒரு நிமிஷம் இரு. இதான்ப்பா அந்த ஸ்டிக்கு. நோ, பர்ஸ் தேடிட்டு வந்தாலும் இதே மாதிரி ஸ்டிக் தானே கையில வச்சிருந்தான். அந்த ஆளு எப்படி இருந்தாரு?
வயசு ஒரு 30-35 இருக்குண்ணே, மீடியமான ஹைட்டு. இதே மாதிரி ஸ்டிக் வச்சுன்னு தாங்கி தாங்கி நடந்து வந்தாருண்ணே. அந்த ஆளு தான்ப்பா இந்த ஸ்டிக்கை விட்டு போயிட்டாரு. ஆனா பர்ஸை விட்டுன்னு ஏன் சொன்னாரு? அதானே எனக்கும் ஒன்றும் புரியல. அந்த ஆளு ஒரு குழப்பவாதிப்பா. சாலிகிராமம் போகணும்னு சொல்லி ஆட்டோல ஏறி அங்க போனது வலசரவாக்கம் போகணும்னு சொல்றாரு. எனக்கு அப்ப ஸ்கூல் சவாரி வேற இருந்ததா, விஷயத்த சொல்லி வேற ஆட்டோ பாத்துங்கன்னு சொன்னா டென்ஷன் ஆகி கத்துறாரு. காசே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தகராறு பண்ணாரு. காசே வேணான்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டேன். அந்த டென்ஷன்ல தான் இந்த ஸ்டிக்கை விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப இருந்த கடுப்புல அப்பயே எங்கேயாவது தூக்கி போட்டிருப்பேன். என்ன இருந்தாலும் கால் சரியில்லாத ஆளு ஸ்டிக் இல்லாம அவர் அவஸ்தைப்படுவாருன்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். நான் அவர் தான் வேற ஸ்டிக் வாங்கிட்டார்ல, இது வேற யாரும் கொடுத்துருண்ணா. இல்லப்பா, அவரு பொருள் அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அவரு என்ன வேணாலும் பண்ணிட்டோம். ஏம்பா அவரை எங்க போய் பார்த்தேடுவ? வலசரவாக்கம் அன்பநகர்ல தான் வீடுனாரு. அந்த பக்கம் போகும்போது அவர் இருந்தாருன்னா அவரை பார்த்து இதை கொடுத்துட வேண்டியதுப்பா. நீ போய் வண்டியில வச்சுட்டு வா, நம்ம போய் டீ சாப்பிட்டு வரலாம். சரிண்ணே. வாப்பா. சிஸ்டர், சொல்லுங்க. நான் கண்ணு முழிச்சிட்டாங்களா? சார், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றோம் சார். உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் வாங்க மீ மேடம். சிஸ்டர், இவங்க எப்படி இருக்காங்க? திரும்ப ஏதாவது அசைவு தெரிஞ்சுச்சா? இல்ல மேடம், அப்படி ஏதாவது இருந்திருந்தா உடனே இன்ஃபார்ம் பண்ணிருப்போம் மேடம். ஐயோ, அன்னைக்கு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துருவாங்கன்னு நினைச்சேன். மேடம், மூளையில அடிபட்டு இருக்கிறதால நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. திடீர்னு அசைவு தெரியும், அப்புறம் கொஞ்ச நாளுக்கு எதுவும் இருக்காது. இப்படி மாறி மாறி தான் நடக்கும். முழுசா எப்ப நினைவு திரும்பும்னு சொல்லவே முடியாது. மேடம், நீங்க இவங்களோட ரிலேட்டிவா? ஆமாங்க, தூரத்து சொந்தம். அப்படின்னா வெளியே உட்கார்ந்து இருக்கிறவரை உங்களுக்கு தெரியும்ல? நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியலையே. நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல, தினமும் காலையில 10 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இங்கதான் இருக்காரு. பாவம், அவரை மாத்தி விடுறது கூட யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு ரிலேட்டிவ்னு யாருமே இல்லையா? இல்லங்க, எனக்கு இவங்க என் புருஷன் வழியாதான் சொந்தம். இவங்க ரிலேட்டிவ் பத்தி எல்லாம் பெருசா யாரையும் தெரியாதே. அம்மா, யாரோ ஒருத்தர் நாள் முழுக்க இங்க இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அவர் இவங்களுக்காகவா வந்தாரு? ஆமா மேடம், அப்பப்ப இவங்களோட கண்டிஷனை பத்தி விசாரிப்பாரு, நனவு திரும்பிடுச்சான்னு கேட்பாரு, ட்ரீட்மெண்ட் பத்தியும் கேட்பாரு, உள்ள வந்தும் பார்த்துட்டு போவாரு. அவர் எப்படிங்க உள்ள வருவாரு? இவங்க ஒரு கேஸ்ல ரொம்ப முக்கியமான சாட்சி சிஸ்டர். போலீஸ் எப்படி அவரை இவ்ளோ ஈஸியா அலோவ் பண்ணாங்க? உங்களை மாதிரியே ரெகுலரா வந்துட்டு போறதால அவரை விட்டுருப்பாங்க. சிஸ்டர், அவர் யாருன்னு எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா ப்ளீஸ்? வெளியே தான் உட்காந்துட்டு இருப்பாரு, வாங்க காட்டுறேன். வாங்க. வாங்க மேடம், இங்கதான் இருந்தாரு. டீ சாப்பிட போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். டேய் மச்சான், நான் அப்புறமா கூப்பிடுறேன். ரஞ்சிதா எப்போ வந்தா? சிஸ்டர் நான் உட்காந்த இடத்த காமிச்சு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? நாம டெய்லி இங்கே வரதை போட்டு கொடுத்துட்டாங்களோ? ரஞ்சிதாவுக்கு நான் டெய்லி இங்கே வந்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா தீனன் மேலே சந்தேகம் வந்துடுமே.